ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ வந்து நீங்கள் டபுள் பூட் செய்யும்போது ஏற்கனவே ஓஎஸ் இருக்கிற ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோரேஜ் வந்து உபுண்டுவோ இல்லை லினக்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது காட்டாமல் இருக்கிறத என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக பயோஸில் 2 மோட்ஸ் இருக்கும், EHCI அண்ட் IDE. இதில் EHCI வந்து நியூ சாஃப்ட்வேர் கம்ஃபர்டபுள், IDE வந்து ஓல்ட் சாஃப்ட்வேர் கம்ஃபர்டபுள். இப்போ இதை மாற்றணும்னா நாங்கள் பயோ செட்டிங்ஸ்குள்ளே போய் இதில் மெயினில் செட்டா மோட்ஸை மாற்ற வேண்டியிருக்கும். ஆனால் அதுக்கு முதல் நாங்கள் சேஃப் போட்டு எனபிள் பண்ணாமல் மாற்றினோம்னா எங்களோட விண்டோஸ் வந்து ஏற்கனவே இருக்கிற ஓஎஸ் விண்டோஸ் வந்து க்ராஷ் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரியில் போய் உங்களோட சேஃப் மோட்டை என்ன பண்ணணும் அதை என்னதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸ்டார்ட்டில் போய் ரெஜிஸ்ட்ரி செட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபைல் லொக்கேஷன் கொடுப்போம், அதை காப்பி பண்ணி உங்களை மேலே சர்ச் பாரில் போய்ட்டு சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் இருக்கிற ஸ்டார்ட் வேல்யூவை 0க்கு மாற்றினீங்கன்னா பிசியில் சேஃப் பூட் வந்து எனபிள் ஆயிரும். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டார்ட் வேல்யூ மாற்ற வேண்டியிருக்கும், அதையும் மாற்றிட்டு ரிஜிஸ்ட்ரி எடிட்டில் ஸ்டார்ட் வேல்யூ மாற்றின அப்புறம் உங்களோட கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரீஸ்டார்ட் பண்ணோன்னா உங்களோட கம்ப்யூட்டரில் மாடலுக்கு ஏற்ற மாதிரி பயோஸ் கீ இருக்கும். F1ஓ F2ஓ இல்லை F10ஓ கொடுத்து பயோஸ் ஆப்ஷன்ஸுக்குள்ளே போய் பயோஸ் ஆப்ஷனில் மெயினில் செட்டா மோடுன்னு ஒன்று இருக்கும். அதில் உங்களோட ஏற்கனவே ஐடியோ என்னது வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை ACHIக்கு மாற்றிக்கொள்ளுங்க. உங்களோட கம்ப்யூட்டர் ஏசர் லேப்டாப்பாக இருந்தால் கண்ட்ரோலோட எஸ்ஸை கொடுத்து செட்டா மோடு எனபிள் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி எனபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ணி ஏற்கனவே நீங்கள் எனபிள் பண்ணிட்டு சேஃப் மோட்டை 0 வேல்யூக்கு பதிலாக 1 வேல்யூ 1 கொடுத்து என்ன டிசேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் டோல் போட்டை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால் பண்ணுங்கள். தேங்க்யூ.